மேற்கு வங்கத்தில் உள்ள பால்டா சட்டமன்ற தொகுதிக்கு மறுதேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தின் 2ஆம் கட்ட தேர்தலில் தெற்கு பர்கானாஸ் மாவட்டத்தில் பால்டா தொகுதிக்கு உட்பட்ட ஒரு வாக்குச்சாவடி மற்றும் சில பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளில் முறைகேடுகள் நடந்தது தெரியவந்தது. இதையடுத்து 15 வாக்குச்சாவடிகளில் நேற்று மறுவாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்நிலையில் கடந்த 29ஆம் தேதி பால்டா தொகுதிக்குட்பட்ட பல்வேறு வாக்குச்சாவடிகளில் வன்முறை வெடித்ததால் அந்த தொகுதி முழுமைக்கும் மறுதேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பால்டாவில் மொத்தம் உள்ள 285 வாக்குச்சாவடிகளுக்கும் வரும் 21ஆம் தேதி மறுதேர்தல் நடைபெறும் என்றும் இதற்கான வாக்கு எண்ணிக்கை வரும் 24ஆம் தேதி நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் 60 நாட்களுக்கு 144 தடை இன்று முதல் அமலுக்கு வருகிறது. வாக்கு எண்ணிக்கை நாளன்று வன்முறை போராட்டங்கள் நடைபெற வாய்ப்புள்ளதாக உளவுத்துறையின் தகவலை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பிடப்பட்ட இடங்களில் ஊர்வலங்கள் நடத்தவும், பேரணி செல்லவும், ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடவும் தடை விதிக்கப்படுகிறது. மேலும் பொது இடங்களில் 5 அல்லது அதற்கு மேல் நபர்கள் கூடவும், தடிகள் அல்லது அபாயகரமான ஆயுதங்களை நபர்கள் எடுத்துச் செல்லவும், அமைதியை சீர்குலைக்கும் வகையிலான வாகன இயக்கங்களுக்கும் தடை விதிக்கப்படுகிறது. இந்த 144 தடை மே 3ஆம் தேதி முதல் ஜூலை 1ஆம் தேதி வரை இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு மாதத்திற்கான நூல் விலையில் அனைத்து ரகங்களுக்கும் நூற்பாலைகள் 7 ரூபாய் உயர்த்தியுள்ள நிலையில் கடந்த 5 மாதங்களில் மட்டும் நூல் விலை 41 ரூபாய் அதிகரித்துள்ளது. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய ஆயத்த ஆடைகளில் சுமார் 68% அதிகமான உற்பத்தி திருப்பூரில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஆயத்த ஆடை உற்பத்தியில் முக்கிய பங்காற்றும் துணி நூல் கடந்த பிப்ரவரியில் 7 ரூபாய் விலை உயர்ந்தது. இதனைத் தொடர்ந்து மார்ச் 16ஆம் தேதி மேலும் 7 ரூபாய் அதிகரித்தது. ஏப்ரல் 1ஆம் தேதி நூல் விலையை 10 ரூபாய் உயர்த்திய நூற்பாலைகள் கடந்த 16ஆம் தேதி மீண்டும் அனைத்து ரக நூல்களுக்கும் நூற்பாலைகள் 10 ரூபாய் விலையை உயர்த்தியுள்ளன. இதனால் கடந்த 5 மாதங்களில் மட்டும் நூல் விலை 41 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஓரளவு கம்மியானதான் உற்பத்தியாளர்களுக்கு, உற்பத்தி பண்றவங்களுக்கு கொஞ்சம் சாதகமா இருக்கும். இப்போ 7 ரூபாய் ஏறினது கொஞ்சம் தற்சமயம் கரண்ட் சுச்சுவேஷனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் தான். ஆனால் பஞ்சு விலை அதிகமானங்காட்டி மில்லுடைய சூழ்நிலையும் ஏற்றுற மாதிரியான சுச்சுவேஷனில் தான் இருக்கிறாங்க. ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலை உயர்ந்ததால் பாலியஸ்டர் நூல் மற்றும் துணி விலை உயர்ந்து வரும் நிலையில் மீண்டும் நூல் விலை உயர்ந்ததால் தொழில்துறையினர் அதிருப்தி அடைந்துள்ளனர். கோடை விடுமுறையை ஒட்டி குமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பு அருவியில் கொட்டும் தண்ணீரில் குளிக்க சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கடந்த 2 தினங்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் குமரி குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் கொட்டுகிறது. இன்று வார இறுதி நாள் என்பதாலும் கோடை விடுமுறை என்பதாலும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். வெயிலின் தாக்கத்தை குறைத்துக் கொள்ள அருவியில் கொட்டும் தண்ணீரில் கூட்டமாக நின்று நீண்ட நேரம் குளித்து மகிழ்ந்த மக்கள் அருவியின் அருகாமையில் நீச்சல் குளத்தில் குழந்தைகளுடன் நீச்சல் அடித்து நீராடி மகிழ்ந்தனர். தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இன்று காலையில் சீலா மீன் கிலோ 1500 ரூபாய் வரையும், விளைமீன் 700 வரையும், பாறை மீன் கிலோ 500 ரூபாய் வரையும், ஐலேஸ் 250 ரூபாய் வரையும், கேரை 270 வரையும், ஏற்றுமதி ரக மீன்களான பண்டாரி, தம்பா, களவா ஆகிய மீன்கள் கிலோ 400 முதல் 500 ரூபாய் வரையும் விற்பனையாகின. மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக விசைப்படகுகள் ஆழ்கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பௌர்ணமி போன்ற காரணங்களால் மீன்களின் வரத்து குறைந்துள்ளன. அத்துடன் பள்ளி கல்லூரிகளின் கோடை விடுமுறையை ஒட்டி மீன்களின் தேவை அதிகரித்துள்ளதாலும் விலை உயர்வுக்கு காரணமாக கூறப்படுகிறது. நாள்ன்றதுனால கூட்டம் அதிகமா இருக்கு. இருந்தாலும் நாட்டுப்படகு போயிருந்தாலும் விலைகள் அதிகமா, ரொம்ப விலைகள் அதிகமா இருக்கு. சீலா பாத்தீங்கன்னா ஒரு கிலோ 1500 ரூபா வரைக்கும், பாறை மீன் 700 ரூபா வரைக்கும் விலை போயிட்டு இருக்கு. குருவாலை மீன் 1100 ரூபா போகுது குருவாலை மீன். இந்நிலையில் விலை உயர்வை பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் மீன்களை வாங்கிச் சென்றனர். மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்ட நிலையிலும் மீன்களுக்கு விலை கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வாக்கு எண்ணிக்கைக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையம் ஆலோசனையில் ஈடுபட்டது. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணிக்கைக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. தேர்தல் ஆணையத்தின் துணை தேர்தல் ஆணையர் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார்.
இதில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கலந்து கொண்டார். மேலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் உள்ள தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் பங்கேற்றனர். வாக்கு எண்ணிக்கையின் போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. மேற்கு வங்க தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் மோசடி நடக்க வாய்ப்புள்ளதால் திரிணாமுல் காங்கிரஸ் முகவர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டுமென முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவுறுத்தியுள்ளார். கொல்கத்தாவில் திரிணாமுல் காங்கிரஸ் முகவர்களுடன் காணொலி காட்சியில் கலந்துரையாடிய அவர் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் மோசடியானது என்று குற்றம் சாட்டினார். 2001-2024 தேர்தல் கருத்து கணிப்புகள் முற்றிலும் தவறாக இருந்ததை சுட்டிக்காட்டிய அவர் மக்கள் கவனத்தை திசை திருப்பவும் பங்குச்சந்தை முறைகேட்டிற்காகவும் பொய்யான கருத்து கணிப்புகள் வெளியிடப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 200 இடங்களுக்கு மேல் கைப்பற்றி ஆட்சியை தக்க வைப்போம் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள மம்தா பாஜக பரப்பும் வதந்திகளை கண்டு கொள்ளாமல் வாக்கு எண்ணும் மையங்களில் விழிப்புடன் செயல்பட வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளார். குஜராத்தில் அரசு பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் பிரதமர் மோடியின் தத்துவம் RSS அமைப்பு தொடர்பான பாடங்களை சேர்த்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வதோதராவில் உள்ள மகாராஜா சயாஜிராவ் பல்கலைக்கழக சமூகவியல் துறையின் பாடத்திட்டம் புதிதாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இதன்படி BA, MA சமூகவியல் படிப்புகளில் மோடியின் சிந்தனைகள், கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு மோடி தத்துவம் என்ற பாடம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் சமூகத்தில் RSS அமைப்பின் தாக்கம் என்ற மற்றொரு பாடமும் சேர்க்கப்பட்டுள்ளது. சயாஜிராவ் பல்கலைக்கழகத்தின் இந்த நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இது கல்வித்துறையில் இந்துத்துவா கொள்கைகளை திணிப்பதற்கான நடவடிக்கை என்று கண்டனம் தெரிவித்துள்ள கல்வியாளர்கள் மோடி மற்றும் RSS குறித்த பாடங்களை உடனே திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். மெக்சிகோவில் அடுத்த வாரம் நடைபெறும் தெருவோர சிறார்களுக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இந்திய அணிக்கு சென்னை தண்டையர்பேட்டையிலிருந்து 9 வீராங்கனைகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். வீராங்கனைகளை அறிமுகம் செய்து வைத்து பாராட்டு விழா உற்சாகமாக நடைபெற்றது. நாங்கள் இந்த வாட்டி குவார்டர் ஃபைனலும் தாண்டி நாங்கள் வின் பண்ணிட்டு தான் மெக்சிகோலேருந்து நாங்கள் ரிட்டர்ன் வருவோம். எங்கள் சார்பாக எல்லாரையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். நாங்கள் நல்லா விளையாடி நாங்கள் நல்லா வின் பண்ணிட்டு தான் வருவோம். இந்தியா மூலியமாக கர்நாலியா மூலியமாக நாங்கள் விளையாடுறதுனால எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஒரு இந்தியா சார்பாக நாங்கள் விளையாடுறோன்னு சொல்லி மிகவும் போராடி தெருவோரம் வசித்த வீராங்கனைகளுக்கு பாஸ்போர்ட் விசா பெற்றதாகவும் தமிழ்நாடு அரசு சென்னை மாநகராட்சி உறுதுணையாக இருந்ததாகவும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். உலகம் முழுவதும் தெருவோர சிறுவர் சிறுமிகளின் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் வகையில் இந்த தொடர் நடத்தப்படுகிறது. ராஜஸ்தானில் உள்ள ஒன்றிய அரசின் கல்வி நிறுவனமான ஜோத்பூர் IITயில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பது கடும் எதிர்ப்பை கிளப்பியுள்ளது. இரவு நேரத்தில் குடிநீர் லாரிகளை துரத்திக் கொண்டு கையில் குடங்களுடன் மாணவர்கள் ஓடும் வீடியோ சமூக வலைதளங்களில் பலரால் பகிரப்பட்டு வருகின்றன. மதிப்புமிக்க ஓர் உயர்கல்வி நிறுவனத்தில் மாணவர்கள் தங்களது கல்வியிலும் ஆராய்ச்சியிலும் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக அடிப்படை தேவைகளுக்கே போராடும் நிலையை IIT நிர்வாகம் ஏற்படுத்தியுள்ளதாக கல்வியாளர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஜோத்பூர் IIT நிறுவனத்தில் குடிநீருக்கு கூட மாணவர்கள் அல்லாடும் சூழல் ஏற்பட்டது எப்படி என்று பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். குடிநீர் பற்றாக்குறை உள்ளதை IIT இயக்குனர் அவினாஷ் குமார் அகர்வால் ஒப்புக்கொண்டுள்ளார். உள்ளூர் நிர்வாகத்திடம் இருந்து குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். மாற்று ஏற்பாடாக அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் இருந்து குடிநீர் கொண்டு வரப்படுகிறது. இந்திய ரயில்வே துறையில் 29,000 பணியாளர்கள் குறைப்பை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் சென்னை பூங்கா நகரில் உள்ள தெற்கு ரயில்வே தலைமை அலுவலக வாசலில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சமீபத்தில் அனைத்து மண்டல ரயில்வே பொது மேலாளர்களுக்கும் இந்திய ரயில்வே வாரியம் அனுப்பிய சுற்றறிக்கையில் மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கையில் 2% பேரை குறைக்க அறிவுறுத்தி இருந்தது. ரயில்வேயில் சுமார் 14,80,000 பேர் பணியாற்றி வரும் நிலையில் இந்த 2% இலக்கின் கீழ் 29,608 பணியிடங்கள் குறைக்கப்பட உள்ளது. சீரமைப்பு என்கிற பெயரில் இந்திய அரசாங்கம் இந்திய நாட்டினுடைய இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை காலில் போட்டு மெதிக்கிற வேலையை மோடி அரசாங்கம் முன்னெடுத்திருக்கு. ஏற்கனவே இந்தியாவில் வேலையின்மை விகிதம் கிட்டத்தட்ட 10% எட்டி இருக்கிறது. தொடர்ந்து தெற்கு ரயில்வே பொது மேலாளரை சந்தித்து ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மனு கொடுத்தனர்.
வர்த்தக எரிவாயு சிலிண்டர் விலை உயர்விற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநிலம் தழுவிய போராட்டத்துக்கு கேரள மாநில ஹோட்டல் மற்றும் உணவகங்கள் சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. வர்த்தக எரிவாயு விலை இதுவரை இல்லாத அளவுக்கு நேற்று சிலிண்டருக்கு 993 ரூபாய் உயர்ந்துள்ளது. இதனால் சிலிண்டர் ஒன்றின் விலை 3200 ரூபாயை தாண்டியதால் வாடிக்கையாளர்கள் கடும் அதிருப்தியடைந்துள்ளனர். எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் அதை சார்ந்துள்ள தொழில்கள் ஏற்கனவே நசிந்துவிட்ட நிலையில் திடீர் விலையேற்றம் பேரிடியை ஏற்படுத்தியுள்ளதாக அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதனால் தேநீர், தின்பண்டங்கள், உணவுப் பொருட்களின் விலை மேலும் உயரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வணிக பயன்பாட்டு LPG சிலிண்டர் விலையேற்றத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்ற 6ஆம் தேதி கேரளம் முழுவதும் உள்ள ஹோட்டல்கள், உணவகங்கள் மூடப்படும் என ஹோட்டல் சங்க கூட்டமைப்பினர் அறிவித்துள்ளனர். கடந்த 5 மாதங்களில் மட்டுமே சிலிண்டருக்கு 1500 ரூபாய் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டும் நிர்வாகிகள் இந்த நியாயமற்ற விலை உயர்வை எண்ணெய் நிறுவனங்கள் திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி பகுதியில் இரவு வீசிய பலத்த சூறைக்காற்றால் மின் கம்பங்கள், பழமையான மரங்கள் சாய்ந்தன. மணப்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே பனைமரம் மின் கம்பத்தில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் அதிகாரிகள் பனைமரத்தை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர். 10க்கும் மேற்பட்ட மின் கம்பங்கள் முறிந்து சேதமடைந்ததால் மணப்பட்டி, அரசினம்பட்டி, காளாப்பூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மேலும் காளாப்பூர், SV மங்கலம், மருதிப்பட்டி, தெக்கூர் உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றால் விளம்பர பதாகை, பல்வேறு வகை மரங்கள் வேரோடு சாய்ந்தன. மேட்டுப்பாளையம் பில்லூர் பவானி ஆற்றில் நடைபெறும் சூழல் சுற்றுலாவை தினமும் நடத்த வனத்துறை முடிவு செய்திருப்பது சுற்றுலா பயணிகளிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. பில்லூர் பரளிக்காடு பவானி ஆற்றில் காரமடை வனத்துறை பழங்குடியின மக்களோடு இணைந்து சூழல் சுற்றுலாவை வார இறுதி நாட்களில் நடத்தி வந்த நிலையில் தற்போது கோடை விடுமுறையை ஒட்டி 1 மாதத்துக்கு தினமும் நடத்த முடிவு செய்துள்ளது. பவானி ஆற்றில் 1 மணி நேரம் பரிசல் பயணம், மதிய உணவு, வனப்பகுதியில் ட்ரக்கிங் என ஒரு நபருக்கு 700 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வருகிறது. ஒரு நாள் பொழுது இனிமையாக்க சூழல் சுற்றுலாவுக்கு வரலாம் என மக்கள் கூறியுள்ளனர். ஃபர்ஸ்ட் டைம் வரதுனால எக்ஸ்பெக்ட் பண்ணாம தான் வந்தோம். வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு வியூவாக பார்க்கும்போது எங்களுக்கு இன்னொரு டைம் வரலாமாங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சு. அப்புறம் இங்கே இருக்க பீப்புள்ஸில் எங்களை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. யாருமே ஒரு மூஞ்சி காமிக்கலை. சாப்பாடு ப்ரொவைட் பண்ணதும் சரி, அப்புறம் அந்த டான்ஸு, ட்ரெடிஷ்னல் டான்ஸ் சரி, எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஜாலியாக இருந்தது. இப்போ சில்ட்ரன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். அப்புறம் தனித்தனியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். 700க்கு இது வந்து ஒர்த்து தான். அட்மாஸ்பியர் எல்லாமே க்ளீனாக இருந்தது. நாங்கள் போகும்போதே அந்த இடத்த பற்றி, இந்த இடம் எப்படி, அதெல்லாம் பற்றி சொல்லிகிட்டே வந்தாங்க. அப்புறம் பரிசல் சவாரி பசங்க எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஒரு 360 டிகிரி வியூ காட்டினாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு சார். தினமும் நடத்தப்படும் சூழல் சுற்றுலா மூலம் பழங்குடியின மக்களின் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என வனத்துறை தெரிவித்துள்ளது. பூந்தமல்லி வடபழனி இடையிலான மெட்ரோ ரயில் சேவை விரைவில் தொடங்க உள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி வரையிலான 26.1 கிலோமீட்டர் மெட்ரோ வழித்தடத்தில் பூந்தமல்லி முதல் போரூர் வரை பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளன. இந்த நிலையில் பூந்தமல்லி புறவழிச்சாலையில் தொடங்கும் மெட்ரோ சேவை போரூர் வரை அனைத்து ரயில் நிலையங்களிலும் நின்று செல்லும் என்றும், போரூரில் தொடங்கக்கூடிய ரயில் எந்த ரயில் நிலையத்திலும் நிற்காமல் இறுதி ரயில் நிலையமான வடபழனியில் மட்டுமே நிற்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு ஒன்றிய மற்றும் மாநில அரசிடம் கலந்தாலோசித்து பூந்தமல்லி முதல் வடபழனி வரையிலான மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. சென்னை திருவான்மையூரில் வீடு ஒன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 40 சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சித்திரைக்குள தெருவில் உள்ள நீலமேகம் என்பவரது வீட்டில் சிலிண்டர் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் அங்கு சென்று சோதனை மேற்கொண்டனர். அப்போது அவருடைய வீட்டில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர்கள் மற்றும் வீட்டு உபயோக சிலிண்டர்கள் என மொத்தமாக 40 சிலிண்டர்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. சிலிண்டர்களை பறிமுதல் செய்த போலீசார் நீலமேகம், அவரது மகன் குமார் ஆகிய இருவரை கைது செய்து சிவில் சப்ளை CID போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கைது செய்யப்பட்ட இவர்கள் வீட்டு உபயோக சிலிண்டரை 3000 ரூபாய்க்கும், வணிக பயன்பாட்டு சிலிண்டரை 6000 முதல் 7000 ரூபாய்க்கு விற்றது தெரியவந்துள்ளது. இவர்களுடன் தொடர்பில் உள்ள சிலிண்டர் பதுக்கல் கும்பல் சேர்ந்தவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.
தமிழ்நாடு கர்நாடக எல்லையில் உள்ள மாதேஸ்வரன் மலை அருகே திடீர் என்று வீசிய சூறைக்காற்றால் ஏராளமான வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. கர்நாடக எல்லைக்குட்பட்ட ஹனூர் அருகே எரம்பாடி அணையை ஒட்டியுள்ள மீன்யம் என்ற கிராமத்தில் விவசாயிகள் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் வாழை சாகுபடி செய்திருந்தனர். வாழை மரங்கள் அனைத்தும் குலை தள்ளியிருந்த நிலையில் நேற்று பலத்த சூறைக்காற்றுடன் மழை பெய்துள்ளது. காற்றின் வேகத்தை எதிர்கொள்ள முடியாமல் வாழை மரங்கள் அனைத்தும் முறிந்து விழுந்தன. சேலம் மாவட்ட மேட்டூர் சுற்றுவட்டார பகுதியில் மாம்பழம் விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மேட்டூரில் நங்கவள்ளி, வீரக்கல், சின்னக்காவூர், மேச்சேரி, கொளத்தூர் உள்ளிட்ட பகுதியில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் பெங்களூரா, அல்போன்சா, கிளிமூக்கு, மல்கோவா, செந்தூரா ரக மா சாகுபடி செய்துள்ளனர். இந்த ஆண்டு விளைச்சல் அதிகரிப்பு காரணமாக சந்தைகளுக்கு மாம்பழங்களின் வரத்து உயர்ந்துள்ளதால் அவற்றின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. 120 ரூபாய்க்கு விலை போன குண்டு மாம்பழம் இப்பொழுது வெறும் 28 ரூபாய்க்கு விலை வீழ்ச்சி அடைந்து விட்டது. இதுக்கு காரணம் வரத்து அதிகமாக இருக்கும் பொழுது மாங்காய் மண்டியில் விலை குறைத்து விடுகிறார்கள். அதனால் அரசு இதை தலையிட்டு நல்ல விலையை எப்பொழுதும் கிடைக்குமாறு அரசு எங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கடந்த ஆண்டு கிலோ ஒன்று 120 ரூபாய் வரை விலை போன நிலையில் இந்த ஆண்டு கிலோ ஒன்று 28 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுவதாக வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். விலை குறைவால் இழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாளையங்கோட்டை காய்கறி சந்தையில் தினமும் 100 டன்னுக்கும் மேலாக காய்கறிகள் விற்பனைக்காக கொண்டு வரப்படுகின்றன. இந்த சந்தைக்கு வரும் கேரட், பீன்ஸ், கத்தரிக்காய், கொத்தமல்லி விலைகள் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத விலையேற்றமாக எலுமிச்சை விலை கிலோவுக்கு 80 இருந்து 320 ரூபாயாக உயர்ந்துள்ளது. கோடைக்காலம் என்பதால் ஜூஸ் உள்ளிட்ட தேவைகளுக்காக எலுமிச்சை விலை உயர்ந்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். போன வருஷம் எம்ஜிஎம்ல 100 ரூபாய்க்கு மேலே போகல. இந்த வருஷம் 40 இருந்து இப்போ 300, 320 ரூபா போயிட்டு விளைச்சல் கம்மி, வெயில் அதிகரித்தோம், விலைவாசி கூட, விளைச்சல் இல்லை. கோடைக்கால வெப்பம் அதிகரித்துள்ள நிலையில் விவசாய பயிர்களின் உற்பத்தி குறைந்துள்ளது. கருத்து கணிப்புகளுக்கு அப்பால் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற குரல் ஓங்கி ஒலிக்கும் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த சிறுவாபுரியில் பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலில் சேகர்பாபு குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிப்பது ஒன்றிய அரசின் வாடிக்கையான செயல் என கூறினார். பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகள், அண்ணா பல்கலைக்கழக வளாக பொறியியல் கல்லூரிகள், அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு பொறியியல் கல்லூரிகள், அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் சுயநிதி பொறியியல் கல்லூரிகளில் பிஇ, பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் அரசு ஒதுக்கீடு இடங்களில் சேர்வதற்கான கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. இதற்காக இணையதளம் வாயிலாக இன்று முதல் வரும் ஜூன் 2ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். இணையதள வசதி இல்லாத மாணவர்கள் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் 110 தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை சேவை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சென்னை விமான நிலையத்தில் சர்வதேச விமானம் தரையிறங்கும் போது பயணி ஒருவர் அவசரகால சறுக்கு பாதையை திறந்து வெளியேறிய நிலையில் பிடிபட்டார். ஷார்ஜாவிலிருந்து சென்னைக்கு ஏர் அரேபியா விமானம் வந்தது. ஓடுபாதையில் விமானம் தரையிறங்கிய போது பயணி ஒருவர் R1 அவசரகால கதவை திறந்ததால் பலூன் விரிந்தது. அதில் குதித்து ஓடிய பயணி விமான நிலைய போர்டிங் பகுதியில் வெளியேற முற்பட்டார். அப்போது ஊழியர்கள் அவரை பிடித்து விசாரித்தனர். அதில் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது நஜ்முதீன் ஷெரீப் என்பது தெரியவந்தது. 8 பேர் ஒன்றாக பயணித்ததாகவும் தன்னை கொல்ல முயற்சி நடப்பதால் தப்பிக்க முயன்றதாகவும் அந்த நபர் கூறியுள்ளார். இதனால் விமானம் 50 நிமிடங்கள் ஓடுபாதை அருகே நின்றது. இதன் காரணமாக லாகூர் சென்னை சர்வதேச விமானம் பெங்களூருவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. பிடிப்பட்ட முகமது நஜ்முதீன் மற்றும் அவருடன் வந்தவர்கள் குறித்து விமான நிலைய உயரதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியிலிருந்து பெறும் ஓய்வூதிய தொகையை குறைந்தபட்சம் 7,500 ரூபாயாக உயர்த்த ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. PF ஓய்வூதியதாரர்களுக்கு தற்போது குறைந்தபட்ச ஓய்வூதியமாக 1000 ரூபாய் முதல் அதிகப்படியாக 15,000 ரூபாய் வரை வழங்கப்படுகிறது. குறைந்தபட்ச ஓய்வூதியமான 1000 ரூபாய் வாழ்வாதாரத்திற்கு போதுமானதல்ல என்றும் அதனை 7,500 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்றும் தொழிற்சங்கங்களும் ஓய்வூதிய சங்கங்களும் வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் குறைந்தபட்ச ஓய்வூதியமான 1000 ரூபாயை 7,500 ரூபாயாக உயர்த்த ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. இதனை PF அலுவலக வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. நாடாளுமன்ற குழுவின் ஆதரவும் இந்த முன்மொழிவுக்கு கிடைத்திருப்பதால் இதுகுறித்து இறுதி முடிவு எடுக்கப்பட்டு விரைவில் அறிவிக்கப்படலாம் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் PF பணத்தை ATM மூலம் பெறும் வசதியை அறிமுகப்படுத்தவும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தீவிரமாக முயற்சி செய்து வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன.
பாளையங்கோட்டை காய்கறி சந்தையில் தினமும் 100 டன்னுக்கும் மேலாக காய்கறிகள் விற்பனைக்காக கொண்டு வரப்படுகின்றன. இந்த சந்தைக்கு வரும் கேரட், பீன்ஸ், கத்தரிக்காய், கொத்தமல்லி விலைகள் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத விலையேற்றமாக எலுமிச்சை விலை கிலோவுக்கு 80 இருந்து 320 ரூபாயாக உயர்ந்துள்ளது. கோடைக்காலம் என்பதால் ஜூஸ் உள்ளிட்ட தேவைகளுக்காக எலுமிச்சை விலை உயர்ந்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். போன வருஷம் எம்ஜிஎம்ல 100 ரூபாய்க்கு மேலே போகல. இந்த வருஷம் 40 இருந்து இப்போ 300 320 ரூபா போயிட்டு விளைச்சல் கம்மி, வெயில் அதிகரித்தோம், விலைவாசி கூட, விளைச்சல் இல்லை. கோடைக்கால வெப்பம் அதிகரித்துள்ள நிலையில் விவசாய பயிர்களின் உற்பத்தி குறைந்துள்ளது. சேலம் மாவட்ட மேட்டூர் சுற்றுவட்டார பகுதியில் மாம்பழம் விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மேட்டூரில் நங்கவள்ளி, வீரக்கல், சின்னக்காவூர், மேச்சேரி, கொளத்தூர் உள்ளிட்ட பகுதியில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் பெங்களூரா, அல்போன்சா, கிளிமூக்கு, மல்கோவா, செந்தூரா ரக மா சாகுபடி செய்துள்ளனர். இந்த ஆண்டு விளைச்சல் அதிகரிப்பு காரணமாக சந்தைகளுக்கு மாம்பழங்களின் வரத்து உயர்ந்துள்ளதால் அவற்றின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. 120 ரூபாய்க்கு விலை போன குண்டு மாம்பழம் இப்பொழுது வெறும் 28 ரூபாய்க்கு விலை வீழ்ச்சி அடைந்து விட்டது. இதுக்கு காரணம் வரத்து அதிகமாக இருக்கும் பொழுது மாங்காய் மண்டியில் விலை குறைத்து விடுகிறார்கள். அதனால் அரசு இதை தலையிட்டு நல்ல விலையை எப்பொழுதும் கிடைக்குமாறு அரசு எங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்வது. கடந்த ஆண்டு கிலோ ஒன்று 120 ரூபாய் வரை விலை போன நிலையில் இந்த ஆண்டு கிலோ ஒன்று 28 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுவதாக வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். விலை குறைவால் இழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனாவுக்கு பிறகு மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்திய மஞ்சளின் தேவை உலக அளவில் அதிகரித்திருப்பதால் கடந்த நிதியாண்டில் அதன் ஏற்றுமதி 1,74,000 மெட்ரிக் டன்னாக உயர்ந்துள்ளது. உலக அளவில் 80% மஞ்சள் உற்பத்தி செய்யும் இந்தியா 60% வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது. குறிப்பாக ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்களில் விளையும் தரமான மஞ்சள் மற்ற நாடுகளை விட குறைந்த விலை மற்றும் அதிக குறுக்குமின் சத்து காரணமாக அமெரிக்கா, வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளுக்கு பெருமளவில் ஏற்றுமதியாகிறது. போர் பதற்றம் மற்றும் வரி விதிப்பு போன்ற காரணங்களால் சில நாடுகளுக்கான ஏற்றுமதியில் தற்காலிக சுணக்கம் ஏற்பட்ட போதிலும் கடந்த 3 ஆண்டுகளில் ஏற்றுமதி 15% வரை வளர்ச்சி கண்டுள்ளது விவசாயிகளிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொத்தடிமை வழக்குகளில் சிறப்பாக செயல்பட்டு தண்டனை பெற்றுத் தருவதில் சாதனை படைத்த தமிழ்நாடு அரசுக்கு இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் மிஷன் நிறுவனம் பாராட்டு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நிறுவனம் அனுப்பியுள்ள கடிதத்தில் தமிழ்நாடு அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா கொத்தடிமை தொழிலாளர் வழக்குகளில் சிறப்பு கவனம் செலுத்தியதாகவும் கடந்த ஓராண்டில் மட்டும் 12 கொத்தடிமை வழக்குகளில் தண்டனை பெற்றுத் தரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது அசன் முகமது ஜின்னாவின் தொடர் முயற்சி மற்றும் அரசு துறைகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடு காரணமாக சாத்தியமாகியுள்ளது கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஸ்டேட் ஜுடிஷியல் அகாடமி மற்றும் நீதிபதிகள் ஜெகதீஷ் சந்திரா மற்றும் சரவணன் ஆகியோருக்கு பாராட்டு தெரிவித்துள்ள சர்வதேச நீதி மிஷன் கொத்தடிமை முறையை ஒழிப்பதில் தமிழ்நாடு அரசு காட்டும் முனைப்பையும் வெகுவாக பாராட்டியுள்ளது. சென்னை மாதவரத்தில் 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரிகளில் சேரவுள்ள மாணவர்களுக்கு வழிகாட்டும் வகையில் திமுக மாணவர் அணி சார்பில் உதவி மையம் திறக்கப்பட்டுள்ளது. அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு உதவி மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். உயர்கல்வி தொடர்பாக மாணவர்களுக்கு தேவையான ஆலோசனைகள் மற்றும் உதவிகளை வழங்குவதற்காக உதவி மையம் திறக்கப்பட்டுள்ளது. கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைத்து மாணவர்களும் பயன்பெறும் வகையில் இந்த பணியில் தமிழ்நாடு முழுவதும் 500 மாணவர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக திமுக மாணவரணி அறிவித்துள்ளது. திமுக மாணவரணியின் உதவி மையத்தில் உயர்கல்வி சேரும் மாணவர்களுக்கான அனைத்து விதமான வழிகாட்டுதல்களும் உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறை என்பதால் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் பக்தர்கள் ஏராளமானோர் குவிந்தனர். தமிழ்நாடு மற்றும் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வருகை தந்த பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையிலும் கோயிலுக்கு உள்ளே உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் திருச்செந்தூரிலும் சுமார் 4 மணி நேரம் வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர்.
பொது தரிசனத்தில் மட்டுமின்றி கட்டண தரிசன வரிசையிலும் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது.